பாருங்கோ கண்ணா, இப்படித்தான் முட்டை பொரியல் பொரிச்சு கொடுக்கணும். அப்பதான் சாப்பிடுவார். பாருங்க, அடுக்கடுக்கா முட்டை பொரியல் பொரிச்சு அவருக்கு வைக்கணும். இல்லையாண்டா அவர் சாப்பிட மாட்டார். பாருங்கோ கண்ணாண்ட சாப்பாடு எத்தனை முட்டை, 1 2 3 4 முட்டை பொரியல். அவர் நேரத்துக்கு நேரம் முட்டை பொரியல்லாம் சாப்பிடுவார். ஆளை பாருங்க, கரண்டு கருத்து குழு குழண்டி இருப்பார். பாருங்க, அவர் தான் கண்ணா. பாருங்கோ, கண்ணாக்கு முட்டை பொரியலண்டா விதம் விதமாக செய்து கொடுக்கணும். இன்றைக்கு கண்ணாக்கு நாங்கள் முட்டை பொரியலை 4 விதமாக செய்து வச்சிருக்கிறோம். அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு மரக்கறிகள் எல்லாம் போட்டு தனி முட்டையும் அப்படி பொரித்து வச்சிருக்கிறோம். அதோடு அவருக்கு புட்டும், அரிசிமா புட்டும். இதுதான் அவர் கூடுதலாக சாப்பிட்றவர். பாருங்கோ கண்ணாவை சாப்பிட்டுட்டு முட்டை பொரியலோடு சாப்பிட்டுட்டு நல்ல நித்திரை கொள்கிறார். பாருங்கோ, கும்பகர்ணன்மாய் படுத்திருக்கிறார். அவர் ஒழும்ப லேட் ஆகும். விதம் விதமான முட்டை பொரியலும் புட்டும் அவிச்சு கொடுக்கணும் அவருக்கு பொரியல் என்றால் நல்ல விருப்பம். சாப்பிட்டுட்டு நல்ல கும்பகர்ணன்மாய் படுத்து நித்திரை கொள்ளுவார். அவற்றை படுக்கையை பாருங்கோ.